தீபாவளி அப்படின்னாலே புத்தாடை, பட்டாசு, பலகாரம் அப்படிங்கிறதுனால அந்த நாள் அப்படியே முடிந்துவிடக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை கொண்டாட்டமாகவே நம்மள நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி சில விஷயங்கள் கண்டிப்பாக அன்று செய்யவே கூடாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தீபாவளி அன்று மறந்தும் கூட செய்யக்கூடாத 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஆவலி அப்படின்னா வரிசை அப்படின்னு பொருள். தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து இருளை அகற்றி ஒளியை ஏற்றி வைப்பது தான் இந்த பண்டிகையின் தாத்பரியம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே கொண்டாடும் மிகப்பெரிய முக்கியமான ஒரு பண்டிகை முதலாவது இடம் பெறுவது இந்த தீபாவளி பண்டிகை தான். தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது எல்லாருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய இனிமையான நாளாகவே இருந்துக்கிட்டு வருது. நரகாசுரனை அழித்து மக்களின் நிம்மதிக்காக கொண்டாடப்படும் இந்த திருநாள் நிறைய பேர் தீயவைகள் ஒளிந்து நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லாருமே இந்த தீபாவளியை கொண்டாடி வருகிறோம். காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து கங்கா ஸ்நானம் செய்து இரவு பட்டாசு வெடித்துவிட்டு தூங்க செல்வதற்கும் வரை அன்றைய நாள் முழுவதுமே நண்பர்களோடும் உறவினர்களோடும் மகிழ்ச்சியாக நம்ம இருப்பது வழக்கம். அந்த அற்புதமான நாளில் சில விஷயங்கள், குறிப்பாக இந்த 5 முக்கிய விஷயங்கள், செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதலாவதாக, தீபாவளி திருநாள் அன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கவே கூடாது. அதிலும் குறிப்பாக சூரியன் உதயம் ஆவதற்கு பின்பு தூங்குவது மிக மிக ஒரு தவறான விஷயம். கங்கா ஸ்தானம் அப்படிங்கிறது அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக முடித்து விடுவது அப்படிங்கிறது தான். வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த கங்கா ஸ்தானத்தை முடித்து விட்டு பூஜை செய்வது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த நாளில் லீவு தான் அப்படிங்கிற பேரில் சூரியன் உதயம் ஆவதற்கு பின்பு வரை சில பேர் அதையும் தாண்டி ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை முதல்ல தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது கொண்டாட்டங்களுக்கு மட்டுமல்ல, பூஜை செய்வதற்குரிய அற்புதமான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய தினம் கண்டிப்பாக சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்வது மிக மிக சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய நாள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பழம் பொருட்களையும் முறம், துடைப்பம் இந்த மாதிரி விஷயங்களை வெளியில் போடுவது அல்லது தீயிலிட்டு எரிப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சில பேர் பார்த்தோன்னா தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக செய்யவே கூடாது. குறிப்பாக முறம், துடைப்பம், பழமையான பொருட்கள் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அன்றைய நாள் வீட்டை சுத்தம் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் இந்த விஷயத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி செய்தோன்னா மூத்த தேவியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை அன்றைய நாள் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, அன்றைய நாள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில், வஸ்திர தானம் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் மற்றவர்களுக்கு பழைய துணிகளை தானமாக கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கூடுமான வரை வஸ்திர தானம் செய்யும் பொழுது புது துணியாக வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதிலும் கூடுமான வரை இந்த தீபாவளி அன்னைக்கு மற்றவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யும் பொழுது கூடுமான வரை பழைய துணிகளை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய தினம் உணவு தானம் கொடுக்கலாம், வஸ்திர தானம் கொடுக்கலாம். தானம் கொடுப்பது நல்ல விஷயம். ஆனால் அவங்களுக்கும் ஒரு நல்ல பொருளாக வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா, தீபாவளி திருநாள் அன்னைக்கு மங்களகரமாக வீட்டையும் நம்மையும் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாகரீக உடைகளை அணிந்து கொண்டு வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் நாகரீக உடை அணிந்து வீட்டில் மங்களகரமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அன்று தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது, கவலையாக இருப்பது, பூ வைக்காமல் பொட்டு வைக்காமல்
பழைய ஆடைகளை அணிந்து கொண்டு அன்றைய நாள் வீட்டில் உலா வருவது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக பார்த்தோன்னா நெற்றியில் பொட்டிட்டு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்களகரமான விஷயத்தோடு அன்றைய தினம் மங்களகரமாக இருப்பது அப்படிங்கிறது வீட்டிற்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா தீபாவளி அன்னைக்கு பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் இருந்தால் தான் நம்ம வாழ்வின் அடுத்த கட்ட முன்னேற்றம் சிறப்பாக அமையும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு அன்றைய நாள் மரியாதை கொடுப்பது, அவர்களிடமிருந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தேவையில்லாமல் அன்றைய நாள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்களில் ஈடுபடவே கூடாது. எல்லோரிடமும் மகிழ்ச்சியோடும் இன்முகத்தோடும் இருப்பதால் லக்ஷ்மி கடாட்சத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக தீபாவளி திருநாளன்னைக்கு மனதையும் நம்ம வீட்டையும் சந்தோஷமாகவும் மங்களகரமாகவும் வைத்துக்கொள்வது சிறப்பு. அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், தீபாவளி திருநாளன்னைக்கு முடிந்தவரை அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் புகை மது இந்த மாதிரி தீய பழக்கங்களை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. சுத்தமான பக்தியோடு அசைவம் உணவை தவிர்த்து விட்டு போதை வஸ்துக்களை புறக்கணித்துவிட்டு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய அற்புதமான திருநாள் தீபாவளி திருநாள். அடுத்ததாக பார்த்தோன்னா அன்றைய தினம் குல தெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கவே கூடாது. அன்றைய தினம் கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக குடும்பத்தோடு அங்காளி பங்காளிகளோடு சேர்ந்து அன்றைய தினம் குலதெய்வ கோவிலில் வேண்டுதல் பிரார்த்தனை படையல் வைப்பது, பொங்கல் வைப்பது, மாவிளக்கு போடுவது, இந்த மாதிரி உங்கள் குடும்ப சம்பிரதாயம் என்னவோ அதன்படி செய்து குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளணும். எல்லாருமாக குடும்பமாக சேர்ந்து குலதெய்வ கோவில் வழிபாடு செய்வது அன்றைய நிலம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நம்ம செய்யும் பொழுது நினைக்க நினைக்க திகட்டாத அளவிற்கு அந்த தீபாவளி திருநாள் நம்ம கேட்ட வரத்தை கேட்டபடியே அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே மறந்துவிடவே கூடாது. கண்டிப்பாக தீபாவளி திருநாளுக்குரிய நல்ல நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்த்து விட்டு அந்த திருநாளுக்குரிய உண்மையையும் உண்மையான மகத்துவத்தையும் புரிந்து அதன்படி நம்ம கொண்டாடலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.